என் கண்ணே பட்டுடும் போல இருக்கையா. என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இது பெரிய விஷயம் ஐயா. நிச்சயதார்த்தத்தையே இவ்வளவு தடவை பண்றீங்களே, கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்க? கண்ணா, இந்த நிச்சயதார்த்த விருந்தெல்லாம் பெருசு இல்ல கண்ணா. கல்யாண விருந்தை எப்படி கொடுக்க போறேன்னு பாரு. 4 நாள் கல்யாணம் கண்ணா, 4 நாள் கல்யாணம். ஊரை வளைச்சு பந்தல் போட்டு ஸ்பீக்கர் கட்டி சும்மா ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி கலக்கி காட்டுறேன் பாரு. அது வரைக்கும் வயிற்ற சாப்பிடாம காலியா வச்சுக்க கண்ணா. சரிதானே? சாம்பல் பட்டிலாம் இறங்க. கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு விதவை பட்டத்தை கொடுத்துட்டீங்க. மஞ்ச கைத்த மாத்தி கட்டுறதுக்கு முன்னாடி அவன் மஞ்ச குங்குமத்தை பறிச்சுட்டு போயிட்டே. ஒரே பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. எந்த காரணத்தை கொண்டு அவளை கைவிட மாட்டேன்னு சொன்னியே, இப்படி விட்டுட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஐயோ கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என் மகளை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே. நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன இந்த அம்மாவுக்கு மிலிட்டரிக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்காதன்னு. இப்ப பாரு, அவ கதியே பாவமாயிடுச்சு. கல்யாணமாகி 1 மாசம் கூட ஆகல. நல்ல பொண்ணு, அவளுக்கு போய் இந்த நிலைமையா? சின்ன பொண்ணு, புருஷன் இல்லாம இந்த சமுதாயத்துல எப்படிதான் வாழ போறாளோ? இனிமே ஆயுசு முழுசும் என் மகளோட இந்த முகத்தை பார்த்துக்கிட்டு நான் எப்படி இருப்பேன் கடவுளே? நான் எப்படி இருப்பேன்? ஒரு வேரனோட சாவை பார்த்து பயந்துட்டீங்களே. செத்தவனை உங்க சகோதரர் மாதிரி நினைக்க தோணல? அவனை கொன்னவங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? எதுக்கியா வரணும்? தலை கெட்டியா இருக்குதுங்கிறதுக்காக யாரும் போய் மலையில முட்டிக்க மாட்டாங்க. எல்லாருமே பயப்படுறீங்க. சென்டிமெண்ட் பேசி கோழத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொண்ணுங்களோட கற்பை சூறையாடுறவங்களும் அப்பாவை பொதுமக்கள் மேல பாம்பு போட்டு கொல்றவங்களும் தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து நின்று பார்க்கட்டும். எப்படிங்கிறதுக்கு நாசம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. ஒரு வேரனை பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படுவீங்க. நான் எதுக்காகடா வெக்கப்படணும்? நம்ம நாட்டுல வாக்குல ஒண்ணு வாழ்க்கையில ஒண்ணுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அவங்க தான்டா இன்னைக்கு வெக்கப்படணும். இந்த நாட்டை கொள்ளடிச்சுட்டு இருக்காங்களே அரசியல்வாதிகள், முன்னாள் மந்திரிங்க, இன்னாள் மந்திரிங்க, நம்ம தேசத்தை காப்பாத்த அவங்க வாரிசுங்களை அனுப்பியிருக்காங்களா? ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க பிள்ளைங்களை ராணுவத்துல சேர்த்திருக்காங்களா? ஏர் கண்டிஷன் காரு, ஏர் கண்டிஷன் பங்களா, ஏதோ பிளேன்ல போற பெரிய பணக்கார பசங்க அவங்க பிள்ளைங்களை ராணுவத்துக்கு அனுப்பியிருக்காங்களா? சொல்லு. ஒருத்தன் இருக்கானா? சொல்லு. அவங்களுக்கு கொள்ளையடிக்க இந்த தேசம் வேணும், சுரண்டத்துக்கு இந்த தேசம் வேணும், இந்த தேசத்துக்காக சாகரத்துக்கு ஏழையும் பஞ்ச பராதையுமா? ஏய் மாப்பிள, நீ மரியாதையா ராஜினாமா பண்ணிட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து நிம்மதியாயிரு. அடுத்தவரை பார்த்து ஒரு வரல சுட்டி காட்டும் போது மீதி 4 வரல உங்களை சுட்டி காட்டுதுங்கிறத மறந்துடாதீங்க. அப்படின்னா நீங்களும் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கீங்க, இங்கேதான் பிழைக்கிறீங்க, இங்கேதான் சாப்பிடுறீங்க, இந்த மண்ணில் தான் கடைசியில் சாகவும் போறீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மண்ணுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னும் என்னையா செய்யணும்? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம மண்ணுக்காக போராடுதான் தேச சேவைன்னா, அல்லும் பகலும் உழைக்கிற விவசாயி பண்றது என்னையா? கஷ்ட நஷ்டத்துல இருந்தாலும் அவங்க பயிர் பண்ணலையா? இது தேச சேவை இல்லையா? வயசு துடிப்புல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்க. நீ மிலிட்டரியை விட்டு வர போறியா இல்லையா? சாத்தியமே இல்ல. அப்படின்னா உனக்கு தேசம் முக்கியமா இல்ல நேசம் முக்கியமா?
அத நீ முடிவு பண்ணு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன். ஏய், வா. எல்லாருமே சுயநலவாதிங்க. அவங்க சுகம் தான் முக்கியம், தேசம் முக்கியம் இல்ல. எல்லாரும் இவங்கள மாதிரி இருந்துட்டா இந்த தேசத்துக்கு யார் சேவை செய்யறது? மகளுக்காக பேசுறாரு, மகளுக்காக. தேவையில்லையா? சூரி, என்னப்பா இது? அம்மா நான் கிளம்புறேம்மா. என்னங்க என்னங்க? என்னம்மா? சூரி கிளம்புறானங்க. என்ன சூரி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பிட்ட? நான் இங்க இருந்தா யாருக்கு நிம்மதி இருக்காதுப்பா. டியூட்டிக்கு போனாலாவது எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ மறந்துடுவப்பா. ஆனா நாங்க என்ன பண்றது? கௌரி பிறந்ததுல இருந்தே அவதான் உனக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டோம். இந்த பார் சூரி, மகனா நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்ட. அப்பா அம்மாவா நாங்க உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இல்லையா? ஆமாண்டா கண்ணா, கௌரிய மருமகளா வீட்டுக்கு கூட்டிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்டா. நானும் வாக்கு கொடுத்திருக்கேனம்மா. மிலிட்டரியில பதவி பிரமாணம் செய்யும் போது நாம் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். 1000 ஆண்டுகளா நமக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிற அந்த இமயத்து மேல சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன மாதிரியே இந்த நாட்டுல குடி இருக்கிற இந்த ஜனங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது என் தாய் நாட்டை காப்பாத்திய தீருவேன். அந்த தாய்க்கு 100 கோடி ஜனங்க இருக்காங்க. அவளை யாராவது காப்பாத்துவாங்க. ஆனா அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நான் செத்து போயிடுவேனா? அபசகுணமா பேசாத. கௌரிக்காகவாவது நீ உன் முடிவை நீ மாத்திக்கத்தான் வேணும். சான்ஸே இல்லம்மா. என்ன விட்டுட்டு போறீங்களா? இதுக்கு காரணம் உங்க அப்பா. தேச முக்கியமா நேச முக்கியமான்னு என்ன பிளாக்மெயில் பண்றாரு. நான் ஒரு ஹானஸ்ட் மிலிட்டரி மேன், உங்க அப்பாவுக்கு தெரியாதா? அவருக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். கடைசி வரைக்கும் நான் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஒரு மகளா இருந்து அவர் பேசுறது தப்புன்னு சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. அப்படின்னா நீ இந்த வேலையை விட்டு சொல்றியா? இல்ல, என்னோட சூரிய ஒரு சோல்ஜரா இருக்கிறது தான் எனக்கு இஷ்டம். வேலையை விட்டுட்டு என் சூரி எப்படி தலை நிமிர்ந்து நிப்ப? நான் விருப்பப்பட்டதை நானே வேண்டான்னு சொல்வேனா? கௌரி, நான் வேலையை விடலனாலும் என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு என்ன பார்த்து கேட்க மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என் மனசுக்கு பிடிச்ச உன்னோட கல்யாணம் ஆகி ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் நிம்மதின்னு சொல்லிருப்ப. உன்னோட தேச பக்திய மதிக்கிறேன் சூரி, நான் ரொம்ப மதிக்கிறேன். நீ கேட்டா நான் சம்மதிக்க காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன கேட்கவே இல்லை. ஏன் சூரி, என் காதல் மேல அவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? சொல்லு சூரி. கௌரி, சூரி, கௌரி, கௌரி.
சுப்பையா, ஏய் சுப்பையா. அடடே வா சம்பந்தி வா, நல்ல சமயத்துல வந்த. இந்த பாரு, மழை நின்னதுக்கு அப்புறம் நானே வரணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. கடவுள் புண்ணியத்துல சண்டை போட்ட சம்பந்தம் இப்ப ஒன்னா சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா 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 உள்ள வா. ஏய், நான் உன் வீட்டுக்கு சமணங்கால் போட்டு சாப்பிடறதுக்காக வரல. மரியாதையா என் பொண்ணை என் கூட அனுப்பி வை. என்னோட பொண்ணுக்கு தான் எதுவுமே தெரியாது. உன் பையனுக்காவது அறிவுடா. 3 கழுத வயசாகுது. அவனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாது நான் சொன்னதுக்கு அப்புறமா அவளோட புத்தியை மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே, நீங்களா மனுஷங்களா? அத்தோ ஏய் கௌரே, கௌரே பாவலி, இது பாருங்கப்பா, யாரும் என் மனச மாத்தலப்பா. நானே தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். வேண்டாம் மாமா, இதே கையால தான் எங்களை தூக்கி வளர்த்தீங்க, சாதம் ஊட்டுனீங்க. அதே கையால ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆசீர்வாதம். ஏய், என் பேச்சுக்கு நீ எப்ப மரியாதை கொடுக்கலையோ அப்பவே ஆசீர்வாதம் பாசம் பந்தம் எல்லாம் அறுந்து போச்சுடா. ஏய் நடடி. ஓ ஏய், எப்போ என் மேல நீ கை வைக்கிற அளவுக்கு துணிஞ்சியோ சத்தியம் பண்ணி சொல்றா, செத்தாலே இனி என் பொண்ணு உன் கூட நான் வாழ விட மாட்டேன். ஏய், எடுத்துட்டு போங்கடா. இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? ஊர்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி அடிச்சுக்கிறது விடுத. இனி என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு பெரியவரே? என் வாழ்க்கையில இனி இவங்க எல்லாம் விரோதிங்க. மரியாதையா என் பொண்ணை அனுப்ப சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் இவரோட தான், செத்தாலும் இவரோட தான். நான் வர மாட்டேன். நீ வர வேண்டாம், நீ வர வேண்டாம். பெத்த வயித்துல நெருப்ப கொட்டிட்டு அவன் கூட சேர்ந்துட்டல்ல, நீ நல்லா இருக்க மாட்டடி. நாசமா போயிடுவ, நாசமா போயிடுவ. நீ உருப்படாம போயிடுவ, உருப்படாம போயிடுவ. நீ எப்படி வாழல நான் பாக்குறேன். டேய், அந்த வயித்துல கொட்டிட்டு நீ வாழ முடியாது. நீ வாழ முடியாது. நீ வாழ மாட்டான். அவன் வாழ மாட்டான். அவன் நல்லபடியா வாழ மாட்டான்.